பிரியாணிக்கு ஜோடி தயிர் பச்சடி தான். இப்போ ரீசெண்ட் டேஸாக பிரெட் அல்வாவும் ஜோடி சேர்ந்துருச்சு. வாயில் வச்சா கரையக்கூடிய சூப்பரான டெசர்ட் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 4லேருந்து 5 பீஸ் பிரெட் இருந்தாலே போதுமானது. நான் 5 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். 5 பீஸ் பிரெட்டோட ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பிரெட்டை எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் மிதமான சூட்டில் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை எல்லாத்தையும் ஒன்றொன்னா பொரித்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் பொரிச்சாதான் பிரெட்டோட கலர் கோல்டன் ப்ரௌனில் வரும். அதிகமாக தீயில பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா உடனே கருகிடும். பொரிச்சு எடுத்த பிரெட்டை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணி சூடானதும் அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எனக்கு 4 ஸ்பூன் சர்க்கரை தேவைப்பட்டது. உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பிரெட்டை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதுமானது. அந்த பிரெட்டில் எல்லாம் தண்ணி நல்லா ஈட்டுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அல்வாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த நெய் எடுத்து அல்வாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அல்வா பேனில் ஒட்டாமல் நல்லா நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க. நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிரெட் அல்வா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ரெசிபிக்கு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.